Good morning student. 12th standard today subject physics last class oda continuity. Magnetic field produced along the axis of the current carrying coil. ஒரு circular coil வந்து current carry பண்ணிட்டு போகும்போது அந்த circular coil ஓட mid point ஓல இருந்து என்னது z என்ற distance p என்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். தட் p பாயிண்டில் இந்த சர்க்குலர் காயில் இருக்கார். காயில் வந்து ஸ்மால் எலமெண்ட் டிஎல் கட் பண்ணுறோம். டிஎலோட மிட் பாயிண்ட் வந்து ஆர் டிஸ்டன்ஸ் பின்ற பாயிண்டில் டெவலப் ஆகிடும் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கன்சிடர் ஏ current carrying circular loop of radius r and let capital I be the current flowing through the wire in the direction I show the diagram. ஒரு சர்க்குலர் காயில் இருக்கார். காயிலோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். அவர் கேபிட்டல் ஐ அமௌண்ட் ஆஃப் த கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகிறார். The magnetic field at a point P on the axis of the circular coil at a distance r from the center point of the coil. காயிலோட சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து z டிஸ்டன்ஸில் பின்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறது. தட் பி பாயிண்டில் டெவலப் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இஸ் கம்ப்யூட்டட் பை டேக்கிங் டூ diametrically opposite line element of the coil each of the dl vector at a point c and d. C and D என்ற பாயிண்டில் கன்சிடர் பண்ணுறோம். லெட் small r vector be the vector joining the current element ideal vector at capital C and the point P இருந்து பார்க்குறோம். Then according to the Biot-Savart law, the magnetic field at P due to a current element at C என்ற current elementஆல P என்ற பாயிண்டில் டெவலப் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. Biot-Savart என்னது dB = μ0/4π IDL sin θ r² வரும். நமக்கு வெக்டார் நோட்டேஷன் கொடுத்தா sin θ கேன்சல் ஆகிடுவார். அப்போது ஆர் யூனிட்டுக்கு பார்ப்பார். த மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபின்றது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எனிவே dB = μ0/4π IDL sin θ r². இது அகைன் Biot-Savart law. இப்போ என்ன செய்கிறாங்க, μ0/4π IDL/r² sin 90 degree = 1. தீட்டாவோட ஆங்கிள் வந்து தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஐடியல் அண்ட் த ஆர் வெக்டார். இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. sin 90 வந்து 1 ஆகிட்டோம். த டைரக்ஷன் ஆஃப் டிபி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு த கரண்ட் எலமெண்ட் ஐடியல். டிபின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் எப்படி இருக்கார், ஐடியலுக்கு பர்பண்டிகுலராக அண்டு சிபி இட் இஸ் therefore along the PR perpendicular to CP. அதேமாதிரி PR வந்து சிபிக்கு பர்பண்டிகுலராக இருக்கார். எனிவே ஒருத்தருக்கு பர்பண்டிகுலர் 90 டிகிரி வந்தாவே 1 sin 90 1. Anyway, the magnitude of the magnetic field at a point P to the current element at a point D. அதே போல் சிக்கு ஆப்போசிட்டு கீழே D இருப்பார். D ஆலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு Dன்ற பாயிண்ட் P லெவல் டெவலப் ஆகிறார். இது சேம் as that for the element at a point C பாயிண்டில் எவ்வளோ டெவலப் ஆனால் அதே அளவு தான் D பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகிறார். B element at C because of equal distance from the coil. Anyway, but it is direction along PS. Then the magnetic field dB is due to the each current element is resolved into two component. இந்த இடத்துல resolved into two component சொன்னவே ஒன்று வந்து sin θ, another வந்து cos θவாக இருப்பார். எனிவே டிபி இப்போ டிபின்றது என்ன டிபி cos π along y டைரக்ஷனையும் டிபி sin θ வந்து z டைரக்ஷனையும் போயிட்டு இருக்கார். எனிவே the horizontal component cancel out with the vertical component dB sin pi along contribute. இதில் நல்லா புரிஞ்சுக்கோ, ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஏன்னா ஒருத்தருக்கு பர்பண்டிகுலராக இருக்கார். எனிவே த வெர்டிக்கல் காம்பவுண்ட் டிபி சைன் பையை மட்டும் எடுத்துக்கிறோம். அலாங் கான்ட்ரிபியூட் டு த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. அந்த இடத்துல நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எனிவே நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணுன்னா ஸ்மால் அமௌண்ட் இருக்கிறத இன்டகிரேட் பண்ணால் ஓவரால் கிடச்சிருவார். எனிவே டிபி வெக்டாரை இன்டகிரேட் பண்ணோம்னா இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸ் கிடச்சிடுவார். அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் டிபி பண்ணோம்னா ஓவரால் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி கிடச்சிடுவார் நமக்கு. எனிவே பி வெக்டார் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிபி வெக்டார். இன்டகிரேஷன் டிபிக்கு டிபி சைன் பை. ஓகே, கே வந்து யூனிட் கேப்பு. தென் டிபிக்கு நமக்கு தெரியும் μ0/4π IDL sin θ தெரியும். சைன் θன்றது μ0/4π இந்த கான்ஸ்டன்ட். ஐ ஆல்சோ கரண்ட்டு, ஸ்டெடி கரண்ட்டு, கான்ஸ்டன்டான வேல்யூ வெளியே வந்துடுவார். இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ dl/r² இன்டகிரேட் பண்ணல இன்ட்டு சைன் பை. இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் ஓசிபி எடுத்துக்க. இந்த இடத்துல பாரு ஓசிபி என்ற ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா
இதில் ஆப்போசிட் யார் வருவார்? 90 டிகிரி ஆப்போசிட் வந்து சிபி. அதே போல் சாரி டீட்டாக்கு ஆப்போசிட் தான் ஆப்போசிட் சைடு. சிஓ ஆப்போசிட்டு 90 டிகிரிக்கு ஆப்போசிட் வந்து ஹைபாட்டன்ஸ் சைடு வரும். சிபி வந்து ஹைபாட்டன்ஸ் ரிமைனிங். அதே போல் ஓபி வந்து அட்ஜசண்ட்டாக இருப்பார். அப்போ சைன் டீட்டாக்கு தான். சைன் டீட்டா என்னது? ஆப்போசிட்டோட ஹைபாட்டன்ஸ். ஆப்போசிட் யார் இருக்கார்? ஓசி ஆர் சிஓ இருப்பார். இந்த இதில் பாரு, சைன் பை ஈக்குவல் டு ஆப்போசிட் யார்? சிஓ டிஸ்டன்ஸு கேபிட்டல் ஆர்க்கு ஈக்குவலாக இருக்கார். டிவைடட் சைன் டீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்டன்ஸ் யார்? இந்த இடத்துல சிபி தான் ஹைபாட்டன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி யார் ஓசி ப்ளஸ் ஓபிக்கு ஈக்குவலாக இருப்பார். அதனால தான் ஓசியோ டிஸ்டன்ஸ் ஆர் ப்ளஸ் இசட். இந்த இதில் என்ன பண்ணுறாங்க? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1/2 இருப்பார். நமக்கு அது என்ன கிடச்சிருக்கோன்னா சிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஓபி ஸ்கொயர் ஃபார்முலா. நமக்கு இந்த சிபி ஸ்கொயர் வந்து வெறும் சிபியாக மாற்றும் போது பவரில் மாற்றுவார் இந்த வேல்யூ. எனிவே சைன் பையோட வேல்யூ இதில் நமக்கு ஆர் ஸ்கொயர் வேணும். ஆர் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து எப்படி இருப்பார்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருப்பார். எனிவே சப்ஸ்டிட்யூட்டிங் த அபோவ் ஈக்குவேஷன் பியோட வேல்யூ வந்து μ0/4 அப்படியே இருப்பார். டிஎல் அப்படியே இருக்கார். இன்டகிரேட் பண்ணுறது 1/r ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து நம்ம என்ன கொடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சுருக்கோம்? ஆர் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் எப்படின்னா சைன் பையோட வேல்யூ வந்து r/r ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1/2 இன்ட்டு 1/r ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1. அப்போ 1 பேஸ் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னா என்னது ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்ற ஃபார்முலா வரும். அப்போ என்ன மாற்றுவார்னா இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் வந்து 3/2 மாறிடுவார். ஓகே, தென் if you get integrate the element O 2πrல இருக்காரு. எனிவே பவர் 3/2ல இருப்பார். μ0/4π 4πக்கு வந்து என்னவாயிட்டு இருப்பார்னா 2 இந்த இடத்துல கேன்சல் ஆகிறாரு. என்ன பவர் கேன்சல் ஆகிறாரு? ஐடியல் டிஎல் இன்டகிரேட் பண்ணால் எல் கிடைப்பார். எனவே அடுத்த ஃபார்முலா வந்து பி வெக்டார் ஈக்குவல் டு μ0/2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 3/2 இருப்பார். எனிவே சர்க்குலர் காயில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸை போயிட்டுருக்கனால என்னால் மல்டிபிகேஷன் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டெப்பில் மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டர் பாயிண்டில் எவ்வளோ கிடைப்பார்? μ0 NIK டிவைடட் 2r மாறிடுவார். ஓகேவா? சின்ஸ் இசட்டோட வேல்யூ வந்து 0 கொடுத்துட்டோம்னா அப்போது ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 வந்து ஸ்கொயர்னு ஆர் கியூப் இருப்பார். இந்த ஆர் கியூப் வந்து மேலே இருக்க ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆனால் வெறும் ஆர் மட்டும் கீழே இருப்பார். இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட், டுடே உங்களுக்கு என்ன கொஸ்டின் அசைன்மெண்ட் எழுதி என்ன பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில்ன்ற கொஸ்டின் மட்டும் எழுதி என்ன போதும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.